அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நேயர்கள் பெரும்பாலான இடங்களில் பழங்கள் வரக்கூடிய வகை மரங்கள் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு முருங்கை, அது காயாக இருந்தாலும் அது ஒரு பழ வகை மாதிரி நினச்சி நான் சொல்கிறேங்க. முருங்கை, எலுமிச்சை, கொய்யா, அது இல்லாத திராட்சையில் ஆரம்பித்து எல்லா விதமான பழ வகை மரங்கள். இந்த மழைக்காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? மழைக்காலத்தில் பொதுவாக மரங்கள் கீழே பூமியில் போதுமான அளவு தண்ணி இருக்கும், மழை பெஞ்சு தண்ணி இருக்கும். ஆனால் அந்த மரங்கள் எடுத்துக்காது, தரையிலேருந்து எடுத்துக்காது. காற்றில் ஈரப்பதம் இருக்கும், காற்றில் மழை பெய்யக்கூடிய அந்த இலைகள் மூலமாகவே தண்ணீர் உள்ளே போகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம இலைகள் வழியாக கொடுக்கறதுக்கு தெளிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்ன பயப்படுவோம்னா, நம்ம தெளிச்சா அது கரைஞ்சி கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுதான் நம்மளுடைய வருத்தமாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் நான் என்ன செய்யணும்னா, நீங்கள் அப்படியே கரைஞ்சி போனாலும் அது எங்கேயும் போகாது, உங்கள் நிலத்துல தான் இருக்கும். நீங்கள் தெளிக்கணும்னா எந்த நேரத்தில் மழை இல்லாமல் இருக்கும், நம்ம தெளித்து முடித்து குறைந்தபட்சம் 1 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் எங்கே மழை இல்லாமல் இருக்குமோ, எப்போ இருக்குமோ அப்போ தெளிச்சிருங்க. ஆனால் மழைக்காலத்தில் தெளிக்கிறது முக்கியம். என்ன தெளிக்கணும்? 100 லிட்டர் தண்ணியில் 10 டேங்க் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க், 10 லிட்டர் டேங்க் 10 டேங்க் அப்படின்னா 100 லிட்டர் தண்ணியில் நிச்சயமாக 1 லிட்டரு அல்லது 2 கிலோ சூடோமோனாஸ் கலந்துக்கணும். அது பவுடராக இருந்தால் நல்லது. அது கூட மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் 1 லிட்டர் கலந்துக்கணும். கடல் பாசி உரம் இருந்தால் 1/2 லிட்டரு, ஹியூமிக் அமிலம் இருந்தால் 1/2 லிட்டரு. முக்கியமாக சோலுபார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம் இதை கலந்துக்கிறோம். இது கூட அப்சா 80 அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச்சில் 1 லிட்டரு 1200 ரூபா போட்டிருப்பாங்க. பட் அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி பயன்படுத்திக்கலாம். நமக்கு தேவை 100 லிட்டருக்கு 30 மில்லி தான் கலக்க போகிறோம், அல்லது மிஞ்சி போனால் 60 லிட்டரு தான் கலக்க போகிறோம், 60 மில்லி தான் கலக்க போகிறோம். நமக்கு வருஷம் ஃபுல்லாக வரும், அதனால் வாங்கி வச்சுக்கலாம். அதோட முக்கியத்துவம் என்ன? காய் உருண்டையாக வர்றதுக்கும், நம்ம ஏற்கனவே போரான் நம்ம சொல்லியிருக்கோம், போரான் காய் முழுமையான வளர்ச்சிக்கு உதவும். அது எடை கிடைக்கணும்னா அப்சா 80 வேணும். அதில் என்ன இருக்குது? கால்சியம் சத்து நிறைந்த ஒரு பொருள். அப்போ அது கொடுக்குறப்ப எந்த பொருளும் எடை கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும், பழ மரங்கள், இப்போ கொய்யா இருக்குது, நல்ல உருண்டையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல வடிவம் இருக்கணும், அதே நேரத்தில் வெயிட்டும் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பொருள் தான் கலக்கணும். இந்த அப்சா 80ங்கிறது நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லை குறைந்த அளவில் எனக்கு வேணும்னா கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த நம்பர் தரேன், நீங்கள் கேட்டு வாங்கிக்க. ஆனால் அது வேணும், தயவுசெய்து வேணும், பார்த்துக்கங்க. அதே மாதிரி தான் இந்த போரான் பவுடர், சோலுபார் அல்லது ஆக்டோபோர் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஒன்று அது வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா எருக்கு கரைசல் வச்சுக்கணும். மழைக்காலங்களில் 15 நாளுக்கு ஒரு முறை தெளிக்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கு ரொம்ப முக்கியம்? மாமரம், மலைகளில் ஆரஞ்சு பழம், காஃபி, பப்பாளி, எலுமிச்சை, இது எல்லாத்துக்கும் முக்கியம். தயவுசெய்து தரையில் கொடுத்துட்ருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தரையில் கொடுக்குறத தவிர்த்துக்கலாம். தெளிப்புக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நிலத்துக்குள்ளே போய் கொடுக்க முடியல, அதிக களித்தன்மை இருக்குது, பவர் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, வரப்பில் வச்சுக்கிட்டு 200 லிட்டரில் கலந்து பவர் ஸ்ப்ரேயிலே அடிச்சு விட்றலாம். அப்போ பவர் ஸ்ப்ரேயில் அடிக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்படி செய்கிறப்ப நமக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் தெளிச்சுக்கலாம். அதே நேரத்தில் பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்துடலாம். நான் சொன்ன பொருள்களில் ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்ததுன்னா கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு வேணுங்கிற சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.